கொஞ்சம் மழை வந்தால் கூட ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் தண்ணி வரும், யார் வீட்டுக்கும் போகாது. நான் ஒண்டி கட்ட, எனக்கு யாருமே கிடையாது. அப்படியே காட்டுங்க. இதுக்கு உள்ள வீடு உள்ள வரைக்குமே வந்து தண்ணி உள்ளே போயிருக்கு. இதை உங்களால் எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே இருக்குன்றதையும் பார்க்கலாம். வராங்க போகிறாங்க, பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு பாருங்க, எடுக்கிறதா இன்ஜினில் போகிறதா மோட்டர் போகிற இதே தான் சொல்கிறாங்களுக்காண்டி எந்த வழியும் கிடையாது. காலங்காலமாக இப்படி தான் நடந்துன்னு இருக்கு. எந்த ஒரு வீடியோலாம் இங்கே கிடையாது. நைட்டு உயிரே போயிட்டுருக்கேன் ஐயா. நல்லா அந்த காலியா ஒரு நோவு நொடியில் இந்த கடப்பக்கல் குத்தி இந்தமாரி ஆகிப்போச்சா கால். ஒன்றுமே இல்லை, 10 பைசா இல்லைப்பா. இதை யாரை போய் கேட்க முடியும் ஐயா? 4 கக்குசுக்குது இந்த ஏரியாவுக்கு பத்தமா 4 கக்குசு ஒன்றுமே இல்லை. வேறு நாங்கள் பாட்டை சொத்து மாரிக்கிறோம் ஐயா. அதில் நாங்கள் இப்போ நம்ம கரெக்டாக எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய 99வது வார்டு திடீர் நகரில் தான் நம்ம இருக்கோம். இங்கே எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிறன்றதை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே காட்டுங்க. இதுக்கு உள்ள வீடு உள்ள வரைக்குமே வந்து தண்ணி உள்ளே போயிருக்கு. இதை உங்களால் எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே இருக்குன்றதையும் பார்க்கலாம். அப்படி இங்கே இருக்கக்கூடிய ஏரியா மக்கள்கிட்ட கேட்கலாம். இது ஒவ்வொரு முறையுமே இங்கே இப்படி தான் நடக்குதா என்ன அப்படின்றதையும் நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். கரெக்டாக இது எந்த இடத்துலனா இருக்குது? எழும்பூர் பகுதி உள்ள ஒரு வட்ட இது. இப்போது நாங்கள் பார்த்தோம், இங்கே வந்து இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது. நம்ம இது எப்பயுமே இங்கே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா? காலங்காலமாக இப்படி தான் நடந்துன்னு இருக்கு. எந்த ஒரு வீடியோலாம் இங்கே கிடையாது. சின்ன ஒரு 1/2 hour பெஞ்சா கூட இந்த மழை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதான் இப்போ பார்த்தோம், அது வீடு முழுவதுமே வந்து தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. இது வந்து அரசு சார்பாக எதுவுமே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையா? இல்லை, வருவாங்க. அன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் தண்ணி போயிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி மழை பெஞ்சா இப்படி தான் வரும். இப்போ ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு நடக்கிற சொல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். ஆமாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு வீடியோவில் கிடையாது. வீடியோவில் வரணும்னா வந்து இங்கே வந்து ஹவுசிங் போர்டு வந்து வந்தால் தான் ஒரு வீடியோவில் இருக்கும். அதுவும் வந்து கல்வெட்டு இப்போ பண்ணிட்டோம் அப்போ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தவிர அதுக்குண்டான ஒரு நடவடிக்கை கிடையாது. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி தேங்கி இருக்கா, இல்லை இதை சுற்றிலும் அந்த மாதிரி தெரிய இருக்கு? நீங்கள் ஒன்றும் அப்படி போய் கூட பாருங்க, சரி பாருங்க. மிஞ்சி போனால் வந்து ஒரு 1800 வீடு இங்கே இருக்கும். ரேஷன் கார்டோடு சேர்த்து 1800 இருக்கும். ஆனால் மிஞ்சி போனால் 1000 வீட்டில் தண்ணி இருக்கும் கம்பல்சரி. சரி, இது சரி செய்யணும்னா உங்களுக்கு என்ன வழிகள்னா? ஹவுசிங் போர்டு ரொம்ப லோல் பாட்டுங்க இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை, போட்டுக்கிறதுக்கு சாப்பாடு கிடையாது. இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? ஃபுல்லாக ஓடு வேற கிடையாது. அதுலேயும் ஊற்றுது தண்ணி. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் ஒரு மறுபடியும் வீடு கட்டி குத்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு வாரமாக போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுன்னு கிடக்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. யாரும் 10 ரூபா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கல. ஒரே ஒரு பிள்ளைக்காரன், அவனுங்க ரொம்ப கடத்தில் மாட்டினுக்கிறான். வீட்டு வாடகை கொடுக்குறோம் நாங்கள், சாப்பாடு. ஆமாம், கொஞ்சம் மழை வந்தால் கூட ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் தண்ணி வரும், யார் வீட்டுக்கும் போகாது. அது மோட்ரு போட்டு எத்தா கூட சரி, எங்கள் வீட்டில் மோட்ரு போட்டு எடுக்க மாட்டாங்க. நான் ஒண்டி தான் மொண்டு ஊற்றி க்ளீன் பண்ணிக்கின்னு, துணி துவச்சிக்கின்னு, சாமான் கழுவின்னு எல்லாமே நான் ஒண்டி தான் இருக்கணும். ஏதோ ஆண்டொரு புண்ணியத்தில் அந்த நோயெல்லாம் எங்களுக்கு வரல. ஃபுல்லாக காவா தண்ணி, மைதான தண்ணி தான் இது. அந்த காவெல்லாம் அச்சுக்கின்னு தண்ணி எல்லாம் வரும். அந்த ஸ்கூலில் தான் எங்கள் குடும்பம் மட்டும் தான் அங்கே தங்கி இருக்குது, மற்றவங்க யாரும் கிடையாது. அவங்கவுங்க நான் இருக்கிறாங்க அவங்க வீட்டில். எத்தனை குடும்பம் அங்கே இருக்கும்? இங்கே இருக்கேன் எப்படியும் ஒரு 200க்கு 150க்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு எதனா இப்போ நாங்கள் பார்த்தோம் நிறைய கொஞ்சம் சாக்கடை தண்ணி அது மாதிரிலாம் கலந்து தான் இருக்கு. ஆமாம், இப்போ அதனால யாருக்காவது நோய் ஏற்பட்டிருக்கா? எதனா ஏதாவது ஒரு காய்ச்சல் ஏதோ ஒன்று அந்த மாதிரிலாம் நோய் நிறைய பேருக்கு வந்துருக்குதுப்பா. அந்தமாரி நோயெல்லாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு குழந்தைங்கள வச்சுக்கின்னு இது வரைக்குமே வந்த நோய் கூட நாங்கள் கசாயெல்லாம் காசி குடிப்போம், எங்களுக்கு சரியாக போடும். காசு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகலாம், காசு இல்லை. அதனால் வேணால் கஷாயம் குடிப்போம், குழந்தைங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். என்ன நடவடிக்கை? வராங்க போகிறாங்க கொள்றாங்க, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்றாங்க. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வராங்க. இப்போ இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது, இது எப்படிமா நீங்கள் சரி பண்ணுவீங்க? இப்போ மொண்டு தான் மழைலாம் நின்று பேர் மொண்டு ஊற்றி தான் நாங்கள் சரி பண்ணிட்டு உள்ள குடும்பம் பண்ணோம். பாம்பு பூச்சி இந்த மாதிரியான வருது பாம்பு எல்லாமே வருது. போன மாதம் கூட அவ்வளோ பேர் பாம்பு இந்த ஓட்டு மேலே ஏறிக்கின்னு இந்த சாமானை சிக்கிக்கின்னு அவ்வளோ அவசரம் பண்ணிச்சு. அந்த ஆஃபீஸுங்கள்லாம் வர வச்சு பாம்பு பிடிக்க சொன்னோம். அதுக்குள்ளே ஓட்டு மேலே ஓடிடுச்சு. அது
எந்த நேரத்தில் என்ன வரணும் எங்களுக்கே தெரியாது. நைட்டில் படுக்கணும்னா பயம்தான் எங்களுக்கு இந்தமாரி ஏரியாவில் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அரசுக்கு அப்படியே நேரடியாக கேளுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. எங்களுக்கு ஒன்றே வேணாம்ப்பா, எங்களுக்கு வீடு மட்டும் நல்லா தண்ணி வராத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டு தூக்கி கட்டி கொடுத்தாங்கன்னா போதையா, கோடி கும்பிடியா அவங்களுக்கு. சரி, நன்றி. அங்கங்கே நிறைய கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க, அரிசி கேட்குறாங்க, மளிகை சாமான் கேட்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். என் குழந்தைங்க என் பேர பசங்க தூங்கணும், வீட்டில் நிம்மதியாக தூங்கணும். அந்த தண்ணி காவா தண்ணி உள்ளே வராத அளவுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு டைம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு வரியை கூட பண்ணுறதில்ல. எத்தனையோ வாடி நானும் அந்த தண்ணியில் நைட்டு உயிரே போயிட்டுருக்கேன் ஐயா. அப்படியே தண்ணியில் முட்டி அவ்வளோ தண்ணியில் ஜுரம் வேறு, எனக்கு குளிர், யாரும் பார்த்துக்க ஆள் இல்லை. அப்படியே அந்த பெட்டு கிட்டு நனைஞ்சி அப்படியே ஓடாடுறீங்க. ஓடாடலன்னா முடியல, எனக்கு தெரில, ஓடுறதுக்கு முடியல என்னால் நடந்து போகிறதுக்காண்ட வேறு ரொம்ப போச்சா ஐயா. ஐயா கொஞ்சம்ப்பா. ஆ நைட்டு ஐயா, நைட்டில் அப்புறம் ஐயா எத்தனையோ வாட்டி தண்ணி வந்து ரொம்பிட்டு இருக்குது. ஒரு டைம் கூட ஒரு சின்ன உதவி கூட பண்ணல, ஒரு 10 பைசா கூட கொடுக்கல, ஒரு உதவி பண்ணல ஐயா. அப்புறம் என்ன ஐயா பண்ணுறது, நாங்கள் பசி யாரும் இல்லை, அந்த ஆதரவு இல்லாத நாங்கள் வாழறோம் ஐயா. ஒருத்தர் கூட ஆதரவு கிடையாது, எல்லாம் நாதே மாதிரிங்க தான். அரசு சார்பாக உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? என்னய்யா அரசு சார்பாக என்னய்யா எங்களுக்கு ஏதாவது உதவி கொடுக்கணும் ஐயா. வேணா கொடுத்தா நாங்கள் எதாவது பசி வச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணாம் ஐயா. ஒன்றுமே இல்லை, 10 பைசா இல்லை பாக்கிது. யாரை போய் கேட்க முடியும் ஐயா? ஒன்றும் பண்ண முடியல, ஏந்திரிக்க முடியல, உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. பிள்ளைங்கெல்லாம் தூரமாக போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு, ஒன்றும் பண்ண முடியல ஐயா. ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதுமே உங்களுக்கு நீங்கள் எந்த கஷ்டம் தான் பட்டுருக்கு? ஆமாம் ரெக்ஸுக்கு எத்தனையோ வாட்டி ஐயா. ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட ஒரு செங்கல் நயா பைசா ஹெல்ப் பண்ணல. கோயில் அந்த சந்தில் நான் எத்தனையோ வாட்டி பண்ணிக்கிறேன். ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போய்க்கிறேன். லேடிஸ் தாசில்தார் அம்மா கூட வந்து எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் கூட ஒரு சிங்கிள் பைசா எங்களுக்கு எழுதி கொடுக்கல. என் பேர் பேட்ரிக், 136 ஹவுசிங் போர்டு கட்டின்னு இருந்தாங்க. இன்னும் கட்டி அது ரொம்ப நாளைக்கு ஆகும் கொடுக்குறதுக்கு. இப்போ நான் இங்கே தான் ஊடுக்கிறேன், ஒரு 3-4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. நான் 50 வருஷமாக இருக்கிறேன் ஐயா. இதுவரை சரி பண்ணி கொடுக்க இல்லை, யாரும் எதுவுமே பண்ணலையா. இதே தான் இருக்கிறோம், தாத்தா பாட்டன் சொத்து மாரி இருக்கிறோம். இதில் வேறு ஒன்றும் இல்லையா, எந்த வசதியும் இல்லை. கக்கூஸ் வசதி, பாத்ரூம் வசதி இல்லை. மைதானத்துக்கு போகிறோம் ஐயா நாங்கள் எல்லாம். 4 கக்கூஸுக்குது இந்த ஏரியாவுக்கு பத்தமா 4 கக்கூஸு, ஒன்றுமே இல்லை. தண்ணி வருது, யாரும் என்னான்னு கேட்க மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்துச்சு இந்த பீரோலாம் ரொம்பிச்சு, 2 அடுக்கு துணி இதஞ்சிச்சு. இப்போ திருப்பி இந்த வாதுன்னு கொஞ்சமாக மொண்டு ஊற்றிடுறோம். யாரும் என்ன எதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க ஐயா. இந்த பாரு எனக்கு சுகர், ப்ரெஷர், இந்த பாரு கால்பா, அந்த அளவில் இருக்கிறோம் நாங்கள். இங்கே வந்து இந்த தண்ணிக்குள்ள வந்து சாக்கடை தண்ணி எல்லாமே கலந்து. ஆமாம் ஐயா, அதான் வந்து வரேன்யா. இந்த காசை இது ரொம்பிச்சுன்னா இந்த வயலேருந்து வந்து தண்ணி, அது உண்மை தான். இதனால வந்து நோவு வருது, உடம்பு சேதம் ஆகிடுது, பூச்சிங்க கடி, அதுதான். நல்லா அந்த காலியா ஒரு நோவு நொடியில் இந்த கடப்பக்கல் குத்தி இந்தமாரி ஆகிப்போச்சா கால். இது அரசு சார்பாக எதுனா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. எந்த அரசாங்கமாக வந்துன்னா எதுன்னு கேட்கல பார்க்கலையா. என்ன உங்களுக்கு என்ன எங்களுக்குன்னா வீடு கட்டி கொடுத்தா போதும், ஹவுசிங் போர்டு. வேறு நாங்கள் பாட்டம் சொத்து மாரிக்கிறோம் ஐயா. இதில் நாங்கள் பாட்டெல்லாம் போயிட்டாங்க, அப்பாலாம் போயிட்டாங்க. இப்போ பேர புள்ளிங்க இருக்கிறோம். எங்கள் தாத்தா வீட்டு மொத்தம் எத்தனை வீடுகள் எல்லாம் இருக்கும் ஐயா. ஒரு 800 வீடு 1000 வீடு இருக்கும், 1500 வீடு கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஒவ்வொரு தடவை மழை வந்தாலுமே இதே பாதிப்பு தான் ஏற்படுது. ஆமாம் ஐயா. ஆனால் அதுக்கு சரி பண்ணல. பூச்சிங்க வந்தது, பாம்புங்க உள்ளே வேறு. இந்த 2-3 தடவை வந்து எத்தாங்க பாம்புங்க. இது பயிரஞ்சனுக்காரங்க. அதிகாரிங்க வராங்க, பார்க்குறாங்க, கொடையை பூச்சின்னு வந்து 4 பேர் 3 பேரை வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. காவா அடுப்பு எடுக்க மாட்டேன்றாங்க, ஒன்றே செய்ய மாட்டேன்றாங்க. காவா அடுப்பு எடுக்கிறேன்னு வராங்க, சும்மா அப்படி பார்த்துட்டு திறந்து விட்டு போயிடுறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் பார்க்குறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா உடனே மூய்ட்டு போயிடுறானுங்க அவனுங்க கவர்மெண்ட்டுக்காரங்க. எப்பவுமே இப்படி தான் இருக்குது, ஒன்றும் முயற்சி எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான். நாங்கள் போய் ஆஃபீஸில் சொன்னால் தான் அது வந்து அந்த தண்ணியை தொட்டுட்டு போய்க்கினே இருக்கிறாங்க. நான் ஒண்டி கட்ட, எனக்கு யாருமே கிடையாது. அந்த கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கா? ஆமாம். இதுக்குள்ளே எத்தனை குடும்பமாக இருக்கீங்க? 4 பேர் இருக்கிறோம். இப்போ நீங்களாம் எங்கே தங்கியிருக்கீங்க? அந்த ஸ்கூலில் இருந்த படுத்துக்கினேன், நீங்கள் அங்கே தான் படுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஏறி போய் ஸ்கூலில் தங்கி இருக்கிறோம். நாங்கள் தங்கறதுக்கும் வழி இல்லை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை.
தயவுசெய்து அரசாங்கத்தில் பார்த்து ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க எங்களுக்கு வந்து பாருங்க வராங்க போகிறாங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு பாருங்க தை எடுக்கிறா தை இன்ஜின் போடுறத மோட்டர் போடுற இதே தான் சொல்கிறாங்களுக்காண்டி எந்த வழியும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வருஷமாக தங்கியிருக்கீங்க? நாங்கள் இருக்கிறோங்க ஒரு 20 வருஷமா. இதே மாதிரி தான் இதே ஆமாம். தண்ணி இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு, இதெல்லாம் எப்பமா சரியாகிறது? என்ன பண்ண சொல்கிறேன், யார்கிட்ட எல்லார்கிட்ட தான் சொல்லின்னுக்கிறோம். நாங்களே தான் மொண்டு ஊற்றிடுவோம். காவக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு 20 ரூபா 10 ரூபா கொடுத்துருப்போம். தண்ணி மோடுறாங்கிட்ட இது வாசனை பிடிச்சிக்கணும். அதனால அவங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு கூட. காசு கொடுத்து இந்த வீதியில இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற்றினாதான் வீட்டுல இருக்க தண்ணி ஆமாம் சார், காவா அடிச்சிக்குது சார். எப்போவுமே சார் காவா அடிச்சிக்குது. கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க. நீ மேலே அடிச்சுக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. எங்களுக்கு என்ன தெரியும், வயசானவங்க நாங்கள் போக முடியுமா? ஆம்பளை பிள்ளை இருந்தால் பரவாயில்ல, ஆம்பளைங்க யாருன்னா இருந்தாங்கன்னா ஓடுவாங்க ஓடிடுவாங்க. எங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்கள் தண்ணி மாட்டோம்.